ஹாய் கைஸ், வெல்கம் டு சிப்லிங்ஸ் குக்கிங். வாங்க நம்ம இப்போ ஹெல்த்தியாக ஹோம் மேட் ஷவர்மா பார்க்கலாமா? அதுக்கு தேவையான மையோவும் நம்மளே வீட்லேயே ஹெல்த்தியாக ரெடி பண்ணலாம். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு வந்து 2 வேய்ச்ச முட்டை, அதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாட்டரு, கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். புளிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சுகரும் சால்ட்டும் ரெண்டுமே ஈக்குவலாக 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 300 கிராம்ஸ் வந்து சிக்கன் பிரஸ்ட்டு பீஸ் வாங்கி நல்லா மஞ்சள் தூள் போட்டு அலசி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அலசினதுக்கப்புறம் அது கூட சில்லி பவுடர், கரம் மசாலா, தயிர், அதுக்கப்புறம் சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல் வச்சு அந்த 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ண சிக்கன் ஒரு பீஸாக எடுத்து வைங்க. எடுத்து வைக்கும்போது லைட்டாக வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடி பிடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து திருப்பி விடலாம். அதுக்கப்புறம் நீங்களே வீடியோக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அடி பிடிக்காது. நீங்கள் எந்த மாதிரி ஃப்ரை வேணால் பண்ணிக்கலாம். ஆயில் ஃப்ரை, டீப் ஃப்ரை, அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரை எது வேணால் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனால் கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ணதாக இருக்கும். ஏன்னா தோசைக்கல்லில் நம்மளுக்கு போடும்போது வந்து சாஃப்டாக இருக்க மாரி தான் இருக்கும், வேகாத மாரி தான் இருக்கும். வெளியில் எடுத்து வச்ச பிறகு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமே கொஞ்சம் ஹார்ட் ஆகிற மாரி தான் இருக்கும் சிக்கன். அப்போ தான் தெரியும் வெந்துச்சா வேகலையா அப்படி சொல்லிட்டு. நல்லாவே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் ஒரு மாதிரி ரெட் கலர், அந்த ப்ரௌன் கலர் இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் இந்த ரெசிபியை ஹெல்த்தியாக செய்கிறதுனால சப்பாத்தி யூஸ் பண்ணியிருக்கோம் ரோலாக. நெக்ஸ்ட்டு அந்த தோசை கல்லில் லைட்டாக ஆயில் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. வதக்குன்னு வதக்கினே இருங்க. அதுக்கப்புறமா அதில் சிக்கன் ஆட் பண்ணி லைட்டாக அப்படியே மேலாப்பில் அப்படியே வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொத்து பரோட்டாவை நல்லா குத்துற மாரி நல்லா குத்துன்னு கொத்தி குட்டி குட்டி பீஸாக ஆக்குங்க சிக்கனை. அதுக்கப்புறம் ஆனியனு எல்லாத்தையும், ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ரோல் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் லைட்டாக மயோ ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதுங்களேங்க. வாங்க போய் ரோல் பண்ணலாம். இப்போ ரோல் செய்கிறதுக்கு தேய்ச்ச சப்பாத்தியை தோசைக்கல்லில் போட்டு எடுத்து அது மேலே தாராளமாக மயோவை நல்லா தடவுங்க. தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த செஞ்ச சிக்கனை வந்து தாராளமாக வைங்க. நாங்கள் 3 பேருன்றதால கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதால் அதிகமாக போட்டு சாப்பிட்டோம். நல்லா போட்டு தாராளமாக வச்சு அதை நல்லா ரோல் பண்ணுங்கள். என்கிட்ட ஃபாயில் இல்லை, ஃபாயில் இல்லாதால கையில் சுற்றி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நல்லா செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக ஜாலியாக